என்ன மேட்டர்னா, இவன் ஃப்ரீயா இன்டர்நெட் கொடுக்கும் போதே தெரியும் இவன் ஃபியூச்சர்ல ஏதோ ஒரு பெருசா ஒண்ணு பண்ண போறான். அது மாதிரி தான் பண்றான். எல்லாருக்கும் ஃப்ரீயா கொடுக்கும். நம்ம ஆளுங்களை பத்தி தெரியாதா? ஃப்ரீயா கொடுத்தா எல்லாரும் அவன் ஃப்ரீயா கொடுத்து அவன் பக்கம் கஸ்டமர்ஸ் நிறைய பேரை இழுத்துட்டான். நிறைய கம்பெனியை இழுத்து மூடிட்டான். இப்போ ஜியோ தான் யூஸ் பண்ணணும். ஜியோ தான் யூஸ் பண்ண வேண்டி இருக்கும். எல்லாருமே ஜியோ தான் வச்சிருக்காங்க. இப்போ ஜியோ பத்தி தான் நம்ம பேசி ஆகும். இந்த ஜியோ இப்படி எல்லாம் பண்றதுக்கு மெயின் ரீசன் யார் தெரியுமா? நீதான்டா. இவன் ஒழுங்கா இருந்திருந்தா இவன் இப்படி எல்லாம் பண்ணிருப்பானா? என்ன மேட்டர்னா, பிஎஸ்என்எல்ன்றது ஒரு கவர்மெண்டோட கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய ஒரு நெட்வொர்க். வேர்ல்டுல 25வது இடத்துல இருக்க ஒரு நெட்வொர்க் ப்ரொவைடர்னா அது பிஎஸ்என்எல் தான். வேர்ல்டுல ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. அப்ப இந்தியால பாத்துக்கோங்களேன். இந்தியால இவ்வளவு ஒரு பெரிய நெட்வொர்க் வந்து சிக்னல் ஒண்ணு கொடுக்குறான் பாருங்க. படுத்து பல நாள் ஆச்சு. வைத்திய செலவு பண்ண இல்லாம உட்கார வச்சிட்டு இருக்கேன். சோ இந்த பிஎஸ்என்எல்ல வந்து இந்த டாரிஃப் ரேட் வந்து ரொம்ப சீப்பா தான் கொடுக்குறாங்க. நெட்வொர்க் சிக்னல் மட்டும் கொடுத்த நீதான் முத்து, நீதான்ல. ஆனா இதை பண்ண முடியும். ஆனா இவங்க பண்ண மாட்டாங்க. நான் நினைச்சா பண்ணலாம், ஆனா பண்ண மாட்டேன்.